ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இசிஐஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது வந்துட்டு எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகரியில் வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைனி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 40,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 20th May அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, ஹைதராபாத் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி கேட்டகரியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிஇடி. சரிங்களா? இந்த இசிஐஎல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. சரிங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நிறைய ஹைதராபாத்தில் மட்டும் இல்லாமல் ஜோனல் ஆஃபீஸ் லெவலில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட் 27 years அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஜுவேட் இன்ஜினியர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்ன டிசிப்ளினில் அப்படின்னா வந்துட்டு இசிஇ வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ட்ரிபிள்இ சொல்லியிருக்காங்க, மெக்கானிக்கல், சிஎஸ்சி. இசிஇயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள்இயில் வந்துட்டு 7 வேகன்சி, மெக்கானிக்கலில் 13 வேகன்சி, சிஎஸ்சில் வந்துட்டு 5 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்துட்டு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க கேட்டிருக்க ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா? சேலரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 40,000 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1,40,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ்லாமும் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு சேலரி நம்ம வந்துட்டு பார்த்தது வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரி அப்படின்னா ட்ரைனி ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் வேகன்சிஸ் எல்லாமே அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த சேலரியில் வந்துட்டு உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட்ஸு, ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு பாண்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு ரிசர்வேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 30 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் யூஆரில் வந்துட்டு 15, இடபிள்யூஎஸில் 2, ஓபிசியில் 8, எஸ்டியில் வந்துட்டு 1, எஸ்சியில் வந்துட்டு 4 வேகன்சி அப்படிங்கிறத செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்துட்டு 10 years அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டொமிசிலேட்டட் இன் கேண்டிடேட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா 5 years வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு என்ன ரேஷியோவில் இது பண்ணுறாங்க அப்படின்னா 85:15 அந்த ரேஷியோவில் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க ஓவராலாக. சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா இங்கே எல்லாமே வந்துட்டு சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் வந்துட்டு என்ன சென்டர்ஸ் இருக்கோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்னையில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிட்டன் எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் வந்துட்டு என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 0.25 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்துட்டு ஆன்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆல் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் 1 week பிஃபோர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட்டில் வந்துட்டு அந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குமே நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு செலக்ட் ஆகுறவங்களுக்கு வந்துட்டு உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க. அது எங்கே அப்படி நடக்கும் அப்படின்னா ஹைதராபாத்துக்கு வந்துட்டு உங்களை வர சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் கால் லெட்டர் இன்டர்வியூக்கு வந்தது, மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்டு, உங்களோட டிகிரி மார்க் ஷீட்டு இதெல்லாமே வந்துட்டு கொண்டு போகணும். சரிங்களா? ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வெப்சைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மெயில் ஐடியில். நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் கரண்ட் ஜாப்பில் நீங்கள் ஓப்பனிங்கில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்துட்டு பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.